ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தந்தருளுக. ஆறுமுகப் பெருமாள் எனக்கு மங்களம் தந்தருள்க. ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களத்தை தந்தருள்க. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடிகொண்டு யானை முகமும் 4 தோள்களும் பொருந்த தொந்தியும் வாய்த்தவரான ஸ்ரீ விநாயக மூர்த்தியை நான் தொடங்கும் சகல காரியங்களுக்கும் எந்தவித விக்னங்களும் ஏற்படாமல் நிறைவேறுவதற்காக வணங்குகிறேன். மங்கள முகம் வாய்ந்த சுமுகன், ஒற்றை கொம்பை உடைய ஏகதந்தன், கபில நிறம் வாய்ந்த கபிலன், யானை காதுகள் உள்ள கஜகர்ணன், பெரும் வயிற்றோடு கூடிய லம்போதரர், குள்ள தோற்றமுள்ள விகடர், சகல விக்னங்களையும் ராஜாவான விக்னராஜன், துஷ்ட செயல்களையும் இடையூறுகளையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன், நெருப்பை போல் ஒளிவீசி திகழ்பவரான தூமகேது, பூதகணங்களுக்கு தலைவராக விளங்கும் கணாத்தியக்ஷன், நெற்றியில் பிறைச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன், யானை முகத்தை உடைய கஜானனன், வளைந்த துடிகரம் உள்ள வக்கரதுண்டன், முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன், தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கு அருள் பொழியும் ஓம்பன், கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன். இவ்வாறு சொல்லப்படும் விநாயக பெருமானின் 16 திருநாமங்களையும் வித்தைகளையும் கற்க தொடங்கும் போது, வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி செல்லும் போதும், போர்க்களத்திலும் இன்னல்கள் வந்த போதும், யாராவது வாசித்தாலும் அல்லது செவி குளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விக்கனங்களுமே சம்பவிக்காது. எண்ணிய பொருள்களை பெறுவதற்காக அனைத்தையும் உணர்ந்தவரும் எங்கும் வியாபித்து நிற்பவருமான முருகப்பெருமானை வழிபட்டு அப்பெருமானுடைய 16 பெயர்களையும் தெரிவிக்கிறேன். ஞானம், சக்தி, ஆத்மா என்பவற்றின் வடிவமாக விளங்கும் ஞான சக்தி ஆத்மா, பகைவர்களை பூண்டோடு அழிப்பவரான ஸ்கந்தன், நெருப்பில் உற்பத்தியானவரான அக்னிபூதன், கார்த்திகை நட்சத்திரங்களின் மைந்தரான பாகுலேயன், கங்கையின் குமாரனான காங்கேயன், நாணல் புதரில் தோன்றியவரான சரவணபவன், கிருத்திகை நட்சத்திரத்தில் மைந்தரான கார்த்திகேயன், பச்சிலம் பாலகனாக விளங்கும் குமாரன், 6 முகங்களை உடைய சண்முகன், சேவல் கொடி கொண்டவரான குக்குடத்வஜன், வேலாயுதம் தரித்திருக்கும் சக்திதரன், சித்த குகையில் இருக்கும் குகன், 6 கார்த்திகை பெண்களை அன்னையாக கொண்ட பிரம்மச்சாரியான ஷண்மாதுரன், கிரௌஞ்சதி என்னும் மலையை 2ஆக பிளந்தவர், தோகை விரித்தாடும் வண்ண மயிலை வாகனமாக கொண்ட சிகிவாகனன். இவ்வாறு முருகப்பெருமானின் 16 திருப்பெயர்களையும் பக்தி சிரத்தையோடும் பிரியத்தோடும் சதா சர்வ காலமும் துதித்து வந்தால், திருமணத்திலும் புக முடியாத பாதையில் புகும்போதும், வெல்ல முடியாத விஷயத்தில் நினைவிற்கு கொண்டு வருவதிலும், பெரும் அறநூல்களின் நற்பலனை அடைய விரும்புபவர்கள் தாங்கள் கருதிய பலன்களை அடைவார்கள். தன் மனதிற்கு பிடித்தமான கன்னியை அடைய விரும்புபவன் அந்த கன்னிகையும் எடுத்த காரியத்தில் வெற்றியை விரும்புகிறவன் வெற்றியையும், புத்திர செல்வத்தை விரும்புகிறவன் அந்த செல்வத்தையும் அடைவான். தீர்க்காயிலான வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், அனைவரையும் தன் வசப்படுத்துதல், தனம், தானியம், சுக வாழ்க்கை முதலான அனைத்தையும் அடைவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கஜான்னம் பூத்த கணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பல்சார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. ஓ முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சனே, என் நாவிலும் வாக்கிலும் நின்று காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இந்த கணபதியின் கஜானனின் 16 பெயர்களையும் முருகனின் 16 பெயர்களையும் கொடுக்கப்பட்டதை நீங்கள் மனதில் வாங்கி கொண்டு ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு அதை தினமும் ஜெபித்து வந்தால் நல்லதே நடக்கும். ஓம் முருகா, ஓம் முருகா.